என்னை கேள்விகள் பதில் நீங்க ஸ்டாலினை பார்த்த பிறகு அப்படின்னா நீ என்ன சொல்ல ஸ்டாலின்ட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு. அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஐயா ஸ்டாலின் சீமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு நாம் தமிழரின் திமுக எதிர்ப்பு குறைவாகிவிட்டதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். முதல்வர் சந்திப்புக்கு பிறகு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அது குறை சொல்றவன் எதையாவது சொல்லிட்டே இருப்பான். திமுகவை எதிர்க்கும் போது RSS கைக்கூலின்பா, பிஜேபி காசு கொடுத்துருச்சும்பா. பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்தவ கைக்கூலியும்பா. புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயை எதிர்க்கிறது இல்லை. தம்பி தான் என்னை எதிர்த்து பேசினார் மேடையில். நான் கேள்விதான் கேட்கிறேன். அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். பொது அறுவடையில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க. இப்ப எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? ஸ்டாலின் ஐயாவை பார்த்த பிறகுதான் பேசுறேன். நீ மாநாட்டில் பேசின அடுத்த நாளே நவம்பர் 1 தமிழ்நாடு நாள உன்னை கேட்டேனே, அது நீ பெட்டி வாங்கிட்டு தான் பேசுறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பிஜேபி உன் கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீ ஆதரிக்கல. இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமானிட்டைசேஷனை எதிர்த்தேன், நான் மட்டும்தான். அப்ப எல்லாருமே என்னை பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. அப்ப அது பிஜேபியின் கொள்கை இல்லையா? ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும் போது பதில் சொல்லணும். பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு தான் சொல்லணும். எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள்? அது இல்ல கேள்வி, அதெல்லாம் பதில். பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும், இல்லைன்னா பேசக்கூடாது. அண்ணன் சொல்றது புரியுதா? என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன், விஜய்க்கு சேர்த்தம்பி விஜய்க்கா தான் கேட்கிறேன். அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைமை சரியா வரணும். முன்னாடி நிக்க வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க. கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியணும். மதச்சார்பற்ற சமூக நீதினு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறீங்க. சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு நாங்க பேசுறது, சாதி இழிவிற்கு தீண்டாமை கொடுமை இருக்கு ஒழிப்புன்னு பேசுறோம். இங்க மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒண்ணு இருந்தா மதச்சார்பற்ற சமூக நீதினு பேசுறது சரி. இங்க மதத்தின் அடிப்படையில் தான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா? வகுப்புங்கிறதே உங்களுக்கு தெரியுது சாதிய கட்டமைப்பு. எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே சாதியின் அடிப்படையில் கொடுங்கிறதுக்கு போராடி பெற்ற உரிமை தான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம். அது தெரியாம நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. நீங்க மதச்சார்பற்ற உங்க சமூக நீதியில கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும். என்னைய திட்டுறாருன்னு பேசக்கூடாது. புரியுதா நான் கேட்கறது? தம்பி, உங்களுக்கு தேவையானவன் வாடகை காசு வாங்கி தின்ட்டு புகழ்ந்துகிட்டு இருப்பான். இங்க ஒருத்தர் நிக்கிறேன், கேள்வி கேட்பேன். என்னை கேள்வி எல்லாம் பதில் சொல்றேன். என்னை கேள்விகள் பதில் நீங்க ஸ்டாலினை பார்த்த பிறகு அப்படின்னா நீ என்ன சொல்ல ஸ்டாலின்ட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு. அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஐயா ஸ்டாலின் சீமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க, காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா? திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க, ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் என்ன கிடா ஒழிப்பீங்க? என்ன ஒரு தீப்பெட்டியோட வாங்கி தர மாட்டான்டா. ஏன்னா அப்படி வச்சு தர என்னத்தையாவது பேசுறது தம்பி. இப்ப இந்த கூட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.